தங்க சுரங்கத்தை உருவாக்கிய மைசூர் மைன்ஸ் பகுதியிலிருந்து இந்த பிளாக் டேவிற்கான மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் ஆரம்பிக்கப்படுகிறது. தங்கவயலுடைய மைனிங் பகுதிகளிலே அது வலம் வந்து தங்கவ நகரத்தை மீண்டும் சுற்றி வந்து காந்தி சதுக்கத்திலே அதை நிறைவு செய்து மிகப்பெரிய ஒரு மௌன கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கவயலுடைய மக்களை, அரசியல் இயக்கங்களை, வியாபாரிகளை, மாணவர்களை, இளைஞர்களை, ஆட்டோ ஓட்டுநர்களை அனைவரையும் ஒன்றுபடுத்தி நமது குரலை ஒலிக்கின்ற வகையிலே அந்த காந்தி சதுக்கத்திலே அதை நிறைவு செய்கின்ற அந்த நிகழ்ச்சியில் மிக அனைவரும் தானாகவே முன்வந்து உங்கள் வீட்டு மீது கருப்பு கொடி ஏத்துங்கள், உங்கள் பகுதியிலே கருப்பு கொடி ஏத்துங்கள். தங்கவயல் முழுவதும் ஏன் கருப்பு கொடி, எதற்காக கருப்பு கொடி? தங்கவயல் மயமே கருப்பு சூழ்நிலை என்கின்ற வகையில் தின பயணிகளுடைய அல்லல் மாற்றப்பட வேண்டுமானால், தங்கவயலிலே தின பயணிகளுடைய அந்த ரயில் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படப்பட வேண்டுமானால் அவர்களும் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைவரும் தின பயணிகளும் அதிலே பங்கேற்று இந்த கருப்பு தினத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதை மிகப்பெரிய ஒரு பிரச்சார இயக்கமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அன்றாடம் தங்கவயலிலே ஏற்படுத்தி 1ஆம் தேதி கருப்பு மயமான தங்க நகை நாம் பார்ப்போம். பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் சிலைக்கு கூட மாலை அணிவித்து நம்முடைய ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற வகையில் மீண்டும் சொல்லுகின்றேன், தொழிற்சங்கங்களை, உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு தொழிற்சங்களை மறப்போம். அரசியல் கட்சிகளுடைய தனிப்பட்ட சூழ்நிலை மறப்போம். என் மண்ணை காப்பதற்காக மண் இருந்தால்தான், ஊர் இருந்தால்தான், மக்கள் இருந்தால்தான் அரசியல் இயக்கங்கள், தொழிற்சங்க இயக்கங்கள் இருக்கும். இன்றைக்கு இந்த தங்க நகரமே இல்லை என்று சொன்னால் அது யாரும் இருந்து எதுவும் செய்ய முடியாது என்பதை ஒற்றுமையை வலியுறுத்தி நம் பலத்தை காட்டுவோம். சேவ் கேஜிஎஃப் அந்த கருப்பு தின அறிவிப்பை வெற்றி பெற செய்வோம். தங்கவயலில் சுமார் 5000த்திற்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களும் தங்களுடைய ஆட்டோக்களிலே கருப்பு கொடியை ஏந்த வேண்டும், கருப்பு சட்டையை அணிய வேண்டும். கார் ஓட்டுநர்கள், டெம்போ ஓட்டுநர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், எம்ஜி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள், ஏனென்றால் சேவ் கேஜிஎஃப் உங்களுக்கு நலனுக்காக பல போராட்டங்களை இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் வருகிறது. அதனால் வியாபாரிகள் இன்றைக்கு கடையிலே அமர்ந்து கொண்டு கருப்பு துண்டை கட்டிக்கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு மாணவர்கள் கருப்பு சட்டையை அணிந்து இன்றைக்கு நடக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஜெயின் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நகை கடைகளிலே நீங்கள் கருப்பு துண்டை கட்டிக்கொண்டு வியாபாரம் செய்யப்பட வேண்டும். கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து போதகமார்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நீங்களும் அன்றைக்கு உங்களுடைய தொழுகை அந்த பிரேயர் முடிந்த பிறகு கருப்பு துண்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்புகளை மாற்ற வேண்டும். தங்கவயல் நலனுக்காக கிறிஸ்துவ சமுதாயம் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறது என்பதை என்றும் நான் நினைவு கூறுவோம். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அன்றைக்கு கருப்பு துண்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்து மதத்தை சார்ந்த அனைத்து கோயில்களிலும் இன்றைக்கு இதற்கு ஆதரித்து கருப்பு துண்டை அணிவித்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். தங்கவயல் இளைஞரே, நீ உன்னுடைய மண்ணை காப்பதற்காக, இந்த மக்களின் நலனை காப்பதற்காக இளம் சமுதாயம் தங்களுடைய ஒன்றுபட்ட எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற வகையில் உன்னுடைய பாட்டன் முப்பாட்டனுடைய தியாகத்தை இன்றைக்கு காக்கின்ற ஒரு நலனிலே இளைஞர்கள் அந்த ஒரு நாள் கருப்பு துண்டை, கருப்பு துணியை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். ಮಾರ್ಚ್ 1ನೇ ತಾರೀಕು ಇರುಳು ದಿನ, ಕಪ್ಪು ದಿನ, ಕತ್ತಲೆಯ ದಿನ. ಇದನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಇವತ್ತು ಸಭೆ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮೂಲಕ ಸಭೆ ನಡೆದಿದೆ. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಈ 6 ತಿಂಗಳಿಂದ 1 ವರ್ಷದಿಂದ KGFನಲ್ಲಿ ಏನೇನು ಬರಬೇಕು ಅನ್ನೋದು ಕೋರಿಕೆಗಳನ್ನು ಏನೇನು ಇಟ್ಟಿದ್ದೀವೋ ಅದು ಯಾವುದು ನಮಗೆ ಬಂದು ಸೇರಿಲ್ಲ. ಮುಂದಿನ ದಿನಗಳು ಸೇರ್ತದೋ ಇಲ್ವೋ ಅದು ಕನಸಾಗಿ ಉಳಿದ್ಬಿಡ್ತದೋ ಅನ್ನೋದರಲ್ಲಿ ತುಂಬ ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ನಾವು ಮಾರ್ಚ್ 1ನೇ ತಾರೀಕು ಕಪ್ಪು ದಿನವನ್ನು, ಇರುಳು ದಿನವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಒಮ್ಮತದ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು KGF ಈ ಚಿನ್ನದ ಮಣ್ಣಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಎಲ್ಲ ಜನತೆಯಲ್ಲೂ ಕೈ ಮುಗಿದು ಬೇಡ್ಕೊಳ್ಳೋದೇನೆಂದರೆ, ಆ ದಿನ KGFನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ, KGFನಲ್ಲಿ ಈ ಮಣ್ಣಲ್ಲಿ ಬೆಳೆದವನು ಅವನು ಋಣ ತೀರಿಸಬೇಕಾಗಿದ್ದರೆ ಈ
ಕಪ್ಪು ದಿನವನ್ನು ಆಚರಣೆ ಮಾರ್ಚ್ 1 ದಿನ ನಾವೆಲ್ಲ ಬಂದಿರೋದು ಭಾಗವಹಿಸಬೇಕು. ಅಕ್ಕ ತಂಗಿಯರಲ್ಲಾಗಲಿ, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರಲ್ಲಾಗಲಿ, KJFನ ಜನತೆಯಲ್ಲಾಗಲಿ, BGML ಕಾರ್ಮಿಕರಲ್ಲಾಗಲಿ, BML ಕಾರ್ಮಿಕರಲ್ಲಾಗಲಿ, ಆಟೋ ಸಂಘದವರಾಗಲಿ ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗೂಡಾಗಿ ಮಾಡಿದಾಗ ಈ ಸುದ್ದಿ ಬಂದು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತದೆ ಅಂದರೆ, ಇಡೀ ಕರ್ನಾಟಕದ ಒಬ್ಬೊಬ್ಬ ರಾಜಕೀಯ ನಾಯಕನು ನೋಡ್ತಾನೆ, ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದವರು ಒಬ್ಬೊಬ್ಬನು ಇದನ್ನು ಗಮನಿಸ್ತಾನೆ. ಹೌದು, KJFನ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ, ಅದಕ್ಕೇನಾದ್ರು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಮುಂದೆ ಬರ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಇದುವರೆಗೂ ಯಾರು ಮಾಡದಿರೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು 1 ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಇದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೂ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಕ್ಕೂ KJFನ ಏನು 2 ದಿನವನ್ನು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವೋ ಅದು ಅವ್ರ ಮನವರಿಕೆ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು. ಆದ್ದರಿಂದ KJFನ ಈ ಚಿನ್ನದ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಬಂದು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಸಹಕಾರವನ್ನು ನಮ್ಗೆ ನೀಡಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲ KJFನಲ್ಲಿ ಕೈ ಮುಗಿದು ಬೇಡ್ಕೊಳ್ತೇನೆ. வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி தங்கவயலிலே கருப்பு தினம் அனுசரிக்க வேண்டும் என்று சேவ் KJF யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு மாத காலமாக தங்கவயல் முழுவதும் பிரச்சாரம் நடத்தி வருகிறது. தங்க சுரங்கம் மூடி 26 ஆண்டுகள் இன்றைக்கு தொடுகின்ற ஒரு நாள் தங்கவயலை கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட வேண்டும். தங்க சுரங்கம் நடந்தபோது எந்த சலுகைகளை பெற்று வாழ்ந்து வந்தோமோ இன்று வரை 26 ஆண்டுகள் கடக்க போகிறது. ஒரே ஒரு மாற்று திட்டங்கள் கூட கோலார் தங்கவயலிலே அறிவிக்கப்படவில்லை. சேவ் KJF யுனைடெட் ஃப்ரண்ட் 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை பல்வேறு கோரிக்கைகளை வைத்து 6 மாத காலமாக நடத்தி வருகின்றோம். அந்த கையெழுத்து இயக்கத்தை விரைவுபடுத்தி மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு அதை அனுப்பி வைத்து தங்கவயலிலே ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வெறும் முயற்சியோடு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறோம். சேவ் KJF யுனைடெட் ஃப்ரண்ட் பல்வேறு அரசியல் கட்சிகளை கொண்டு தங்கவயல் நலனுக்காக, தங்கவயலுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்காக, தங்கவயலுடைய மண்ணினுடைய இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்கின்ற அந்த கோஷத்தோடு, பொதுவான ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த சேவ் KJF யுனைடெட் ஃப்ரண்ட் செயல்பட்டு வருகிறது. மார்ச் 1 ஒரு மாற்றத்திற்கான நாளாக தங்கவயலிலே அமைக்கப்பட வேண்டும். ஆட்சியிலே இருப்பவர்கள் இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காகவும், தொழிலாளர்கள் என்று சொன்னால் வெறும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை மட்டுமல்ல, 150 ஆண்டு காலமாக வாழ்ந்து பல தலைமுறையாக மாண்டு மடிந்த அவர்களுடைய வீடுகளை அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை. 26 ஆண்டு காலமாக கோலார் தங்கவயலில் ஒரே ஒரு மாற்று தொழிற்சாலை ஏற்படுத்துவதற்கு கூட எந்தவித முயற்சியும் நடப்பதாக தெரியவில்லை. அதனால் இளைஞர்கள் வேலை இழந்து, வாழ்வு இழந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் மாற்று தொழில் ஒன்றே ஒரு மாற்றம் என்கின்ற வகையில் கோலார் தங்கவயலில் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தப்பட வேண்டும். குடிக்கின்ற தண்ணீர் விஷ தண்ணீராக கோலார் தங்கவயலில் இருப்பதால் பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கு மாண்டு வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு உயிர் காக்கின்ற மருத்துவமனை இல்லை. BGML மருத்துவமனை செயல்பட்ட போது கோலார் தங்கவயலுக்கு, கோலார் மாவட்டத்திற்கு இன்றைக்கு மருத்துவ வசதியை வழங்கிய அந்த மருத்துவமனை இன்றைக்கு அதை மாற்றி உடனடியாக மருத்துவ கல்லூரியாக, மிகப்பெரிய மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு பிரதான கோரிக்கைகளாக இருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருதி கோலார் தங்கவயலுடைய விளையாட்டு துறையிலே சிறந்து விளங்குகின்ற இந்த கோலார் தங்கவயலில் டாக்டர் BR அம்பேத்கர் மைதானத்தை விரைந்து அதை சுத்தப்படுத்தி பயன்பாட்டிற்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கை. பொது மருத்துவமனை ஜெனரல் ஹாஸ்பிட்டலே இன்றைக்கு உள்ளே போனால் மீண்டும் அவர்கள் வீடு திரும்பாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டுதான் மீண்டும் பிணமாக வர வேண்டும் என்கின்ற ஒரு கேலி கூத்து இன்றைக்கு இருக்கிறது. கர்நாடக அரசு இந்த 20 ஆண்டு காலமாக அந்த அரசு மருத்துவமனையை, சிவில் ஹாஸ்பிட்டலை மாற்றி அமைப்பதற்கான எந்த வேலையும் இல்லை. போராட்டங்கள் நடந்தாலும், கூக்குரல் கொடுத்தாலும் அதை கேலியாக இன்றைக்கு கருதி அதை அலட்சியப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து வருகிறது. இன்னைக்கு பெமலிலே மாற்று தொழிற்சாலை இல்லை. வேலை செய்கின்ற 5000 தொழிலாளர், கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு அங்கு நிரந்தரம் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். இது நமக்காக, நம் மண்ணுக்காக, நம் ஊருக்காக, நம்முடைய தொழிலாளருடைய வரலாற்றிற்காக
சுரங்க பகுதியை காப்பதற்காக என்கின்ற அந்த பொது நோக்கத்தோடு அரசியல் கட்சிகளை மறந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் இயக்கங்கள், தொழிற்சங்க அமைப்புகள் தங்களுடைய அந்த தனிப்பட்ட அரசியலை மறந்து இது பொது நோக்கத்திற்கானது, இது பொதுமக்கள் நலனுக்கானது என்கின்ற அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற வகையில் இந்த பிளாக் டேவை ஆதரிக்க வேண்டும்.